தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வேதம் யாக்கோப்பிலே தெளிவாக சொல்லுகிறது, சகல மிருகங்களுடைய சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது பொல்லாங்கானதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. பெரிய பெரிய மிருகங்களை கூட மனிதர்கள் பழக்குவித்து அதை வளர்க்கிறார்கள், மிருகங்களை அடக்குகிறார்கள். ஆனால் நாவை அடக்குவதற்கு ஒரு மனிதனாலும் கூடாதாம். இந்த நாவிலேதான் பெருமைகளை பேசுகிறோம், பொய்களை பேசுகிறோம், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோம், தேவனையும் துதிக்கிறோம், இதே நாவினாலே மனுஷரையும் சபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவனுக்கு முன்னதாக உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய அனுபவத்தை எரேமியா 17வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுகிறார். என் உதடுகளிலிருந்து பிறக்கிறது உமக்கு முன்னதாக செவ்வையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எரேமியாவுடைய வார்த்தைகள் தேவனுக்கு முன்னதாக செம்மையாய் இருக்கிறதாம். அருமையானவர்களே, உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் தேவனுக்கு முன்னதாக எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுக்கு பிரியமானவர்களை பேசுவோம், உண்மையை பேசுவோம், பெருமைகளை களைந்து போடுவோம், தேவனை மகிமைப்படுத்தி பேசுவோம், தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமென்.